நடந்தது என்ன ஆக்கி? 2-3 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கிட்டார் ஸ்டால வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு கிட்டாரிஸ்டா நான் அங்க இருந்தேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி என்னோட கலீக்ஸா யாரும் வரலன்னு சொல்லிட்டு என்னைய ஓவர் டைம்ல வந்து சேர்த்து விட்டாங்க. கடை வந்து ஒரு 10 மணி ராத்திரி தான் மூடும். சரி, அது வரைக்கும் கஸ்டமர்ஸ் யாரும் வரலையேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஸ்டோர் ரூமை போயிட்டு சுத்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமுக்குள்ள போனேன். நம்மலாம் சுத்தம் படுத்திட்டு இருக்க டைம்ல வந்து திடீர்னு வெளியே ஒரு விதமான ஒரு சத்தம் வந்துச்சு. பொருட்கள்லாம் அப்படியே கொஞ்சம் யாரோ நவுத்தி விடுற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் லைட்டை தட்டிட்டு நான் என்ன பண்ணேன், வெளியே கவுண்டர் வரைக்கும் போனேன். கவுண்டர் வரைக்கும் போன கையோட வந்து இந்த மாதிரி அங்க பார்த்தா யாரும் இல்லை. ஏன்னா கடை சாத்துற டைம். ஸோ யாரும் கஸ்டமர்ஸ் யாரும் உள்ளுக்கு வரல. மறுபடியும் சரி ஸ்டோரூம்குள்ள போலான்னு போனா எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு, லைட்டை தட்டி விட்டுட்டு தான் போனேன். ஆனா வந்து பாக்குறேன் லைட் சாத்திடுச்சு. என்ன லைட்டு சாத்திருக்குன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் ஒழுக்கு போயிட்டு மறுபடியும் லைட்டை தட்டிட்டு சுத்தம் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா ஒன்னும் ஒரு 5-7 நிமிஷம் தான் இருக்கு 10 மணி வீட்டுக்கு கிளம்ப. சரின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஸ்டோர் ரூம் லைட் எல்லாம் சாத்திட்டு கதவு சாத்திட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே ஆக போறேன். திடீர்னு அந்த கதவு அந்த ஸ்டோர் ரூம் கதவு நான் சாத்திட்டு வந்து திடீர்னு அந்த மாதிரி ஒரு யாரோ உள்ளுக்குல இருந்து கதவு அப்படியே தட்டுற மாதிரி இருக்கும். உள்ளுக்கு யாரோ மாட்டிட்டு இருக்கிற மாதிரியும் நான் அவங்க யாரையும் உள்ளுக்கு வச்சு கூட்டின மாதிரியோ இருக்கும். இது ஒன்னும் இருக்காது அப்படின்னு, நம்மளை தவிர யாரு வேற யாரும் கடையில இல்ல. சரின்னு சொல்லிட்டு நான் கடையில சாத்திட்டு நான் வெளியே ஆயிட்டேன். கடையில வீட்டுக்கு வந்து சேர்ந்து அடுத்த நாள் மறுநாள் காலை மறுபடியும் நான் இந்த கடைக்கு போயிட்டு கடையெல்லாம் திறந்து ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்தாங்க. பேச்சுவார்த்தையில நான் சொல்லிட்டு இருந்தேன், மாதிரி நேற்று ராத்திரி என்னமோ தெரியல என்ன ஜாமா விழுந்திருக்கோம் போல உள்ளுக்கு அப்படின்னு. இப்படி அவங்க சொன்னாங்க, இல்ல வெண்டி வந்து இங்க வந்து யாரோ என்னமோ செஞ்சுட்டு போயிட்டாங்க, இந்த கடை ஓனர் மேல ஏதோ போறாம அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் இந்த கடையில வந்து தனியா அதுவும் ராத்திரி நேரத்துல அதனாலதான் அந்த கடைக்கு வந்து ஓவர் டைம்னா வந்து யாருக்கும் அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீ கொஞ்சம் பார்த்து இரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அடிக்கடி அந்த மாதிரி சத்தம் வந்துட்டு போவோம். கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். ஆனா வந்து கொஞ்சம் தைரியமா அப்படி. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர் ரூமுக்கு போனாலே வந்து ஒரு விதமான வந்து கையில அந்த முடியெல்லாம் அப்படி ஏறுற மாதிரி பின்னாடி அளவு வந்து சில்லுன்னு ஒரு மாதிரி காத்து மாதிரி வந்துட்டு போகும். ஸோ இது வரைக்கும் அதுதான் என்னோட அனுபவம். மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகவு, இது மர்ம தேசம். என்னதான் நடந்துச்சு திரு கணேசன்? ஓகே அக்கா, இது வந்துட்டு ரியலா வந்துட்டு என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். ஓகே, என்னன்னா வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு ஃபியூ ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நைட் கிளப்ல வந்து நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பதான் நாங்க எல்லாமே வந்து ஃப்ரெண்டா ஆகும். அப்ப ஃப்ரெண்ட் ஆகணும்னே வந்துட்டு ஒரு 2-3 மாசம் கழிச்சு வந்துட்டு அவங்கள நாங்க பாக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த இடம் எங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஈப்போ பேரா பங்கலான்னு வந்துட்டு ஒரு இடம் இருக்கு. சோ அந்த இடத்துக்கு வந்து நாங்க போய் லேப்பா பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப லேப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு அது ஜஸ்ட் ஒரு பாடாங்க தான். சோ பாடாங்க முன்னுக்கு வந்துட்டு ஒரு 2 வீடு இருந்து. ஓகேக்கா, சோ அந்த 2 வீடு இது ஜஸ்ட் வந்து என் ஃப்ரெண்ட் சொன்ன கதை தான். அண்ட் தென் வந்துட்டு மேமாங்க அவங்க வந்து போய் சொல்ல மாட்டாங்க, உண்மையிலேயே நடந்த ஒரு கதை தான். சோ அப்ப வீட்டுல வந்துட்டு வீட்டு முன்னுக்கு வந்து 2 வீடு இருந்துச்சு. அந்த வீடு வந்து செம்ம ஒரு புதுசான ஒரு வீடு. அந்த வீடு என்னது வேலை போறது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 800 to 1 million கேக்கு வந்துட்டு அந்த 1 million கிட்ட வந்துட்டு அந்த வீடோட பிரைசிங் இருக்கும். மேமாங்க அந்த இடமே கொஞ்சம் லக்ஸரியான இடம் தான். அப்படி இருக்கும். பட் அந்த 2 வீடு மட்டும்க்கா அவங்க வந்துட்டு கட்டி இருந்தாங்க. கட்டிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அந்த 2 வீடு மட்டும் வேலை போகவே இல்லை. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு 7 years ஆச்சு அந்த வீடு வந்து வேலை போகவே இல்லை. சோ எத்தனை சைனீஸ்காரங்க வந்துட்டு அங்க போயிட்டு சரி நம்ம வந்துட்டு வாங்கலான்னு பாக்குறப்ப கூட வந்துட்டு அந்த வீடை வந்து வாங்க முடியல, இது பண்ண முடியல. சோ நம்ம வந்து அந்த வீடு என்ன ஆச்சுன்னா காடு மண்டி போய் காடே வந்துட்டு லைக் புள்ளையே வந்து மரம் மாதிரி ஆகி அந்த அளவுக்கு வந்து காடாயிடுச்சு. சோ அப்ப நான் வந்துட்டு அங்க உட்காந்து நாங்க லேப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு அந்த வீட்டு மேமாங்க அந்த பாடாங்க ஏத்தாப்புல நாட் ஈவன் 100 மீட்டருக்குள்ள ஒரு 10 to 20 meters அப்படிதான் அந்த ரோடு அந்த ரோடு முன்னுக்கு அந்த 2 வீடு. அப்பதான் அந்த இடத்துக்கு நான் வந்து புதுசா போன வச்சு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், ஏன் ப்ரோ வந்துட்டு அந்த எல்லா வீடும் இந்த இடத்துல வேலை போச்சு, இந்த இடம் வந்து மேமாங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்லுவாங்க மேமாங்க ஒரு டவுன் டவுன் மாதிரி தான்மாக்கா, அங்க வந்து எல்லாமே அங்க எல்லா வசதியும் இருந்தோம், அந்த 2 வீடு மட்டும் ஏன் வந்து விக்கலன்னு சொல்லிட்டு அந்த வீடை பத்தி நாங்க வந்து விசாரிக்க ஆரம்பிச்சோம். அந்த வீடை வந்து
வந்து நாங்க விசாரிக்க ஆரம்பிச்சோன்னே வந்துட்டு அப்ப என் கூட்டாளி பையனுங்களும் சொன்னேன். அப்ப அந்த ஒரு காய் இருக்காங்க, அந்த காய் சொன்னாங்க அது எனக்கு தெரியல ப்ரோ, ஆனா அந்த வீட்ல வந்து மேமாங்க செம்ம ஒரு சேட்டா இருக்கு ப்ரோ, மேமாங்க வந்து எங்க வாழ்க்கையில நாங்க வந்துட்டு லைஃபா நாங்க பார்த்தோம் ப்ரோ அப்படின்னு. அப்ப நாங்க வந்து கேட்க ஆரம்பிச்சோம். என்ன கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா வந்து அப்ப நான் கேட்கறேன் என்ன ப்ரோ ஆச்சு, எது ப்ரோ ஆச்சு அப்படின்னு. அவங்களுக்கு வந்துட்டு 17-18 வயசு இருக்கிறப்பக்கா இந்த காய்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு கோஸ் ஹண்டிங் போவாங்க. சோ மேமாங்க வந்து சில இடத்துக்கு வந்து கோஸ் ஹண்டிங் போவாங்க. அப்ப இந்த வீட்ல வந்துட்டு கேள்விப்பட்டிருக்காங்க இந்த வீட்ல வந்துட்டு பேய் இருக்கு அப்படின்னு வந்து கேள்விப்பட்டப்ப வந்துட்டு ஒரு 3 காய்ஸ் வந்துட்டு முதல் நாள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கோஸ் ஹண்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போறப்ப வந்துட்டு மேமாங்க வந்து உள்ள போடுறப்ப வந்துட்டு யாருமே இல்ல. சோ இருந்தாலும் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஷோ ஹவுஸ், இது முன்னாடி அது ஷோ ஹவுஸ் இருந்துச்சு. அந்த ஏரியாவே விற்காத வச்சு வந்துட்டு அந்த இடத்த மட்டும் வந்து விட்டுட்டாங்க. சோ அந்த ஷோ ஹவுஸ்ல இருந்த வச்சு கட்டிலு கபினெட் எல்லாமே வந்துட்டு அந்த வீட்ல மட்டும் இருக்கும். நமக்கு அந்த 2 வீட்ல மட்டும் வந்துட்டு இருக்கும். சோ அப்ப வந்துட்டு உங்க பேரப்ப வந்துட்டுக்கா கீழே இது பண்ணிருக்காங்க, யாருமே ஒரு ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்ல. சரி நம்ம வந்துட்டு மேல ஏறுவோமேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்து மேல ஏறி இருக்காங்க. சோ 3 பேர் வந்துட்டு மேல ஏறுறப்ப பாக்குறப்ப வந்துட்டு முன்னுக்குள்ளவங்க வந்துட்டு பாத்துருக்காங்க ஒரு உருவம் வந்துருமாக்கா, ஒரு உருவம் வந்துட்டு இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு வந்துட்டு தாவறத வந்துட்டு பாத்துருக்காங்க. சோ பார்த்த உடனே வந்துட்டு அப்ப அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் தான் அங்க தாவறாங்கன்னு சொல்லிட்டு எங்கடா போற நம்ம இங்க இருக்கோம்னு சொல்லிட்டு பட்டா திரும்பி பார்த்திருக்காங்க. 2 பேரும் அங்கதான் இருந்திருக்காங்க. அப்ப அது யாரான்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு அங்க வந்துட்டு யாரும் இல்லைன்னே வந்துட்டு அப்ப ஸ்டில் வந்து அந்த காய்ஸ் வந்து ஒன்னும் பயப்படல இது பண்ணல. மேபி நம்ம ஒண்ணு போய் ட்ரை பண்ணுவோம்டான்னு சொல்லிட்டு உள்ள போய் பாத்துருக்காங்க. ஒண்ணுமே கிரா வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இறங்கி வந்துட்டோன்னே வந்துட்டு என்னோட கூட்டாளி பையன் ஒருத்தர் இருக்கான் தரமாக்கா, அவனுக்கு வந்துட்டு மேமாங்க தர எப்படி சொல்லுவாங்க நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்க வந்து அவ்வளவு தர பாஸ் மாதிரி இருந்திருந்தாங்க. எப்படின்னா வந்துட்டு அவனுங்க பாத்துட்டானுங்களே நம்ம வந்துட்டு பாக்கலையே, நம்ம ஒரு நாள் போய் பாக்கணும்னு சொல்லிட்டு மறுநாள் திரும்பி 3 பேர் வந்துட்டு போயிருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் லைன்ல இருங்க, மறுநாள் என்ன நடந்துச்சு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு பேசலாம். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகவில் இது மர்ம தேசம். மறுநாள் போய் என்னதான் நடந்துச்சு திரு கணேசன்? திரும்பி வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு கீழே மேல ஏறுறப்ப கீழே மேமாங்க மேல ஏறல, கீழே இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு மாதிரியான கூப்புற சத்தம் வந்து கேட்டுச்சு. அவங்கள வந்துட்டு கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. எல்லாமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. எல்லாமே ஷாக் ஆயிட்டு 2 பாக்குறாங்க. ஆனா அந்த குரல் 3 பேத்துக்கும் விளங்குனுச்சு. அந்த குரல் 3 பேத்துக்கும் விளங்குன பிறகு கூட வந்துட்டு அவங்க மேமாங்க வந்து அப்படி ஷாக் ஆயிட்டு நின்றுட்டு அப்படியே வந்து ஆனா என்ன கூப்பிட்டாங்கன்றது வந்துட்டு அவங்க கேட்கல. சோ திரும்பி 3 பேருமே வந்துட்டு திரும்பி வந்து கேட்டிருக்காங்க, டேய் நீ வந்துட்டு உனக்கு குரல் கிடைச்சா, உனக்கு குரல் கிடைச்சானே 3 பேத்துக்கும் வந்து அந்த குரல் கிடைச்சு. இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஒரு என்னோட அந்த ஒரு மின்னுக்குள்ள அந்த ஒரு லீடர் இருக்காங்க, அவங்க வந்து நான் பாத்தி ஆகணும், நான் பாக்கலன்னு சொல்லிட்டு படி மேல ஏறி இருக்காங்க. படி மேல ஏறினப்ப வந்துட்டு என்ன அப்படியே படி மேல ஏறி இருக்காங்க. படி மேல ஏறினப்ப என்ன இருக்குன்னா வந்துட்டு அந்த 3ஆவதா ஒருத்தங்க இருந்திருந்தாங்க தெரியுமாக்கா, அவங்களுக்கு பின்னால அந்த உருவம் வந்துட்டு மேமாங்க வந்து நின்றுகிட்டு இருந்துச்சு. சோ இவங்க முன்னுக்குள்ள இருந்து படியில ஏறிட்டு பின்னால இருந்து திரும்பி பாக்குறப்ப வந்துட்டு உருவம் இருக்கிறத பார்த்தோம் வந்து ஓடிட்டாங்க. எல்லாமே வந்து மேமா அந்த இடத்த விட்டு ஓடிட்டானுங்க. ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே லாரி அந்த உருவத்தை மேமா பாத்துட்டானுங்க. லாரி ஆகணும்னே இந்த என்னோட கூட்டாளி இருக்கான்ல, ஆனா அவன் வந்துட்டு பாக்கல, நான் வந்து அவ்வளவு லைஃபா பாக்கல, நான் அவ்வளவு இதா பாக்கலன்னு 3ஆவது நாள் வந்துட்டு என்ன 3ஆவது நாள் திரும்பி போயிருக்காங்க. 3ஆவது நாள் வந்துட்டு என்ன ட்ரை பண்ணிருக்கான்னா இவனுங்க 2 பேர்த்தையும் வந்து தூரமா வச்சுட்டான். இந்த மேமாங்க தூரமா அந்த வளவுலயே அவன் நிப்பாட்டிட்டு இவன் மட்டும் போகணுமேன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் பாத்தே ஆகணும்னு சொல்லிட்டுக்கா 3ஆவது நாள் வந்துட்டு அந்த வீட்டு வாசல்ல நின்றுருக்கான். நின்ற உடனேக்கா அந்த வீட்டு வாசல் பெல்கனில மேமாங்க லைஃபா வந்து அந்த உருவம் பார்த்தானாக்கா எப்படின்னா வந்து நீட்டு முடி, வெள்ள மூஞ்சி, நீட்டு மூஞ்சி, ரோட்ல அடிபட்டு தேஞ்ச மாதிரி அவன் அப்படி பாத்துருக்கான். மேமாங்க அவன் அப்படி பார்த்துட்டு அவன் பயந்துட்டு அதுக்கு பெல்கனி மேல இருக்குதுமாக்கா, அது வந்து மேமாங்க பெல்கனி மேல இருக்க, அவன் வந்து வாசல்ல இருக்கான். உள்ள நீட்டு முடிக்கு பார்த்த அவன் அந்த சரி நம்ம பார்த்துட்டுமே நம்ம ஓடிடுவோம்னு சொல்லிட்டு ஓட போறான். பட்டுன்னு வந்துட்டு அது அந்த சைட்ல டக்குன்னு எத்தனை செகண்ட்ல வந்து நான் ஓடுறப்ப டக்குன்னு சைட்ல வந்து நின்றுட்டு ஓகேக்கா அவனையே நின்று பாத்துக்கிட்டு இருந்திருக்கு. அவன் என்ன பண்ணிருக்கான், நம்ம பயந்து ஓடுனா வந்துட்டு நம்ம வந்துட்டு கதையை ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிருக்கான். சோ நடந்தே போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஓடிட்டு வீட்டுக்கு எல்லாமே போய் சேர்ந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு மேமா அங்க ஒரு
உருவம் இருக்கு அப்படின்னு வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சுக்கா. ஒன் டே 12 மணிக்கு வந்துட்டு என்னது அவனுக்கு 2 பேர் வீட்டுல ஒரே டைம்ல அந்த வீட்டுல பூந்து அவங்கள போட்டு அமுக்குனுச்சு. மேமா செம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணுச்சு. ஆனா இவனுக்கு வந்துட்டு ஒண்ணுமே ஆகல, ஒண்ணுமே இது பண்ணல. இவன் வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்து இவனுக்கிட்ட வந்து பேசுறப்ப எனக்கு ஒண்ணுமே ஆகலடா, நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இவனுக்குள்ளே வந்துட்டு அந்த பார்த்த உடனேக்கா இவனுக்குள்ளே வந்து அந்த பயம் வந்துருச்சு. அவனுக்கு வந்து காய்ச்சல் அடிக்க அவனுக்கு ஆல்ரெடி வந்து ஷிவரிங் காய்ச்சல் வந்துருச்சு. சோ வந்து என்ன பண்ணிருக்கான், இது வந்து 5வது நாள் வந்து நடக்குதுக்கா. திரும்பி மறுநாள் வந்துட்டு இவன் வந்துட்டு தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கியிருக்கான். வீட்டுக்குள்ள ராத்திரி தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கியிருக்கான். சோ கீழே இறங்கினப்பாக்கா இவன் என்ன அது மேமாங்க வந்துட்டு அவன் லைஃப்லயே வந்துட்டு அவனுக்கு வந்து ஹெல்ப்லெஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேற வழி இல்ல அப்படின்னு வந்து அவன் லைஃப்ல யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவன் தண்ணி வீல வந்து குடிக்க இறங்கியிருக்கான். இறங்கின உடனே வந்துட்டு அவன் சைட்ல வந்துட்டு சாமி மேடை இருந்திருக்கு. சாமி மேடை பக்கத்துல வந்துட்டு சாய்பாபா சிலை இருந்திருக்கு. சாமி மேடை பக்கத்துல வந்து சாய்பாபா சிலை இருந்திருக்கு. அவன் தண்ணி குடிச்சிட்டு இறங்குறப்ப அந்த உருவம்க்கா அந்த சாய்பாபா சிலை பக்கத்துல வந்துட்டு அப்படி நின்று அவன் பார்த்திருக்கான். வந்து பார்த்திருக்கான். அவனுக்கு அந்த டைம்ல வந்துட்டு அவன் வந்து ஒர்த்லெஸ் ஆயிடுச்சு. ஆனா அவனை போட்டு அமுக்குல எதுவுமே பண்ணல. அந்த லைஃப் அவனை வந்து வந்துட்டு அந்த அடுத்த நாள் அவனை வந்து ஈக்குவட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கு. சோ அது வந்து அவனை வந்து வார்னிங் கொடுத்த மாதிரி, நீ இதுக்கப்புறம் வந்து என்னை ஒம்பளுக்காத, இதுக்கப்புறம் நீ உன்னை ஒம்பளுத்தினா உன்னை நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு அந்த சாமி மேட பக்கத்துல அது உருவம் எடுத்து நிக்குதுக்கா. சோ அவன் வந்து சொல்றான், ப்ரோ நம்மளை காப்பாத்துறதே ஒரு கடவுள் தான். ஆனா அந்த கடவுள் பக்கத்திலேயே வந்து அது நிக்குதுன்னா நம்ம எந்த அளவுக்கு தப்பு பண்ணி இருக்கணும் உனக்கு தெரியுதா ப்ரோ? நீ வந்து ஹெல்ப்லெஸ், நீ வேற யாருமே தேடி போக முடியாது அப்படின்னு. அந்த நாள் ஃபுல்லாக்கா அவனுக்கு வந்து தூக்கமே இல்ல. அவன் பக்கத்துல வந்து அவங்க அண்ணன் தான் இருந்திருந்தாங்களா, தூக்கமே இல்லையா. அந்த நாள் ஃபுல்லாவே வந்துட்டு தான் போகுமா. அந்த நைட்டு ஃபுல்லாவே வந்துட்டு அவன் கதவு மீனுக்கு வந்து நின்றுட்டு பாத்துட்டு போகுமா. அந்த மாதிரிதான் இருந்துச்சான். ஆனா அவனுக்கு வந்து அந்த கடவுள் பக்கத்திலேயே வந்துட்டு அது சில உருவம் எடுத்து இருந்த வாசி வந்துட்டு அவன் வந்து ஒர்த்லெஸ் ஆயிட்டான். சோ ஒர்த்லெஸ் ஆன உடனே வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் 6வது நாள் என்ன பண்ணிருக்கான்னா வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லிட்டு அந்த வீட்டு வாசல இருந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் வந்து உன்னை கச்சோ பண்ணேன்னு எனக்கு தெரியுது, என்னை வந்து இதுக்கப்புறம் நீ டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்ட உடனே வந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சானுங்க, நம்ம வந்துட்டு ஒரு கெட்ட சக்தியை வந்துட்டு நம்ம வீணா ஒம்புழுத்தோம்னா வந்து கடவுள் கூட நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்கன்றது ஒரு பாடம் வந்து அவனுக்கு கத்துக்கிட்டாங்க. மர்ம தேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் பலரையும் கவர்ந்த கதை இதோ. வேலை முடிஞ்சு ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்தின் பேரு வந்து புலாக்கேரி. கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த புலாக்கேரியில வந்து ஒரு 14 டிவிஷன் இருக்கு. செம்மன் ரோடு. அப்ப ஒரு வாரத்துல ஒரு 2 தடவை அங்க போவேன். எங்க அத்தை வீட்டு இருக்காங்க. எப்போதும் தனியா தான் போவேன் வேலை முடிச்சு. அன்னைக்கு போறப்ப வந்து ஒருத்தர் வந்து வயசானவரு, சிலிப்பா போட்டிருந்தாரு, ஷார்ட் பேண்ட் போட்டிருந்தாரு. என்ன உள்ளுக்கு ஏத்திட்டு போயிருங்கன்னு சொன்னாரு பாருங்களேன். நானும் அவர் ஏத்திட்டு எங்கன்னு கேட்டேன். நீங்க போங்க, ஏன் நான் சொல்றேன்னு சொன்னாரு. சின்ன பிள்ளைங்க பார்த்தா பயப்படும். அந்த மாதிரி ஒரு முகத்தோற்றம் இருந்துச்சு அவர்கிட்ட. ஓகே, அப்ப 7 மணிக்கு மேல ஆச்சு பாருங்களேன். ஏன்னா நான் போற பாதை வந்து காட்டு பகுதி. பொதுவாவே நார்மலாவே 7 மணிக்கு மேலனாக்க இருட்டாயிரும் அந்த காட்டு பகுதியில. இப்ப நானும் போயிட்டு இருக்கேன். அவரு பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு என்கிட்ட. நீங்க எங்க இருக்கீங்க அதெல்லாம் கேட்டுட்டு வந்தா. அப்ப நானும் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எங்க இருக்கீங்க, அந்த ஒன்றியா எங்க இருக்கீங்க இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. வீட்டுல பிரச்சனையா, அயனுங்க வேர்த்திட்டானுங்க சொல்லிட்டு வந்தாரு. எனக்கு அவரு போக 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த 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 காடு பகுதி இருட்டு ஆகிக்கிட்டே இருக்கு பாருங்களேன். அந்த பாதைக்கு இதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை இது வரைக்கும். ஏன்னா நான் போக வேண்டிய பாதை வேற, இவர் சொன்ன பாதை வேற பாருங்களேன். நீங்க போனது கார்லயா பைக்லயா? பைக். போய்கிட்டே இருக்கிறோம். இன்னும் எங்க போனோம் அப்படின்னு கேக்குறேன். இல்ல நீங்க போங்க நான் சொல்றேன், கிட்டதான் சொல்றாரு. ஏறக்குறைய ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்திருப்பேன். எனக்கு ரொம்ப உண்மையில பயந்துட்டேன். ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்ல, எல்லாமே காட்டு பகுதி, லோட்டெல்லாம் இருட்டாயிருச்சு. திடீர்னு இங்கதாயா அப்படின்னு சொன்னாரு பாருங்களேன். இப்ப மோட்டரை நிப்பாட்டிட்டு இறங்கிட்டாரு. எனக்கு பாதையும் தெரியல, எப்படி போறதுன்னு தெரியல எனக்கு அங்கேருந்து. அப்ப அவரை விட்டுட்டு நான் வர ரைட் சைடு பாக்குறேன், சுடுகாடு கிட்டா
ஐயோ எனக்கு வந்து உயிரே இல்ல, எனக்கு சத்தியமா சொல்றேன், உடம்பு சிலுக்குது எனக்கு. சரி அப்பதான் சைட் மிரரை பார்த்தேன் பாருங்க, நாளே காணோம் ஒரு மனுஷன். ஐயோ என்னடா அது, சரியா மாட்டிக்கிட்டோமா, என்ன ஆச்சு எனக்கு அப்படின்ட்டு இப்ப நிறைய மனசுக்குள்ளே பிரேயர் சொல்லிட்டு அங்க பின்னாடி திரும்பியே பாக்கல. நானு அந்த சைட்ல பார்த்தேன் தெரியுங்களா, அது கூட எனக்கு வேற மாதிரி சிந்தனை எல்லாம் வந்துருச்சு. விட்டுட்டு விட்டா போங்கடா சாமின்ட்டு மோட்ல வேகமா வந்துட்டேன். அது எப்படிதான் வெளியே வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் கரெக்டா நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். அதோட ஆனா அவரு யாரு நானும் விசாரிச்சேன், இது வரைக்கும் எனக்கு யாருன்னு தெரியல. அவரு அப்படி ஒரு மனசு இருக்காருன்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு 2 நாள் காய்ச்சல் படுத்து. அந்த நிலைமையில யாரு இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி கொலை நடுங்கிருக்கும். உண்மையிலே பயந்துட்டேன். மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.